குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் பைத்தியகார ஆஸ்பத்திரி நடத்தி அதுல ஒரு பைத்தியமே வைத்தியரா இருந்து அதுவே அந்த பேஷண்டையும் பார்க்கக்கூடிய அவர்களுக்கு நாம் நாகரிகமாக கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது. அது தேவையும் இல்லை. இப்ப மானமும் அறிவும் அற்ற அந்த தற்குறி கூட்டத்திற்கு தந்தை பெரியாரை ஒருபோதும் ஆகாது, ஆகவும் வேண்டாம். யார் வந்தாலும் சரி, பெரியார் என்பவரை கொள்கை தலைவர்னு பேனர்ல வச்சிருந்தா தமிழ்நாட்டுல கட்சி நடத்த முடியாது. கொள்கை தலைவராக உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு ஆணிடத்திலேயே 5 பிள்ளை பெத்துக்கங்கன்னு சொன்னா அவர்கள் தயாராக இல்லை. நீங்களே விருப்பப்பட்டாலும் 5 பிள்ளைய வளர்க்கறதுக்கு நமக்கு மோடி வாய்ப்பு தர மாட்டார். இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்குறிகளில் இவரை போல் ஒரு தற்குறி தோன்றாததால், இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால், இவரை போல ஆமைக்கறி பொய்யன் தோன்றாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் இவரை தற்குறி பொய்யன் சீமான் என்றே அழைக்க வேண்டும். எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான ஒரு நேரத்தில் நம்ம கூடியிருக்கோம். என்ன சிறப்பான நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் எல்லாமே எப்படி வரும் என்னன்றதெல்லாம் தாண்டி நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா யூடியூப்ல வந்துதான் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஒரு விளம்பரம் வரும். ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் செகண்ட் பிரைஸ் வாங்கணும்னா அவங்க அம்மா வேகமா போய் குலாப் ஜாமுன் செஞ்சு அந்த குலாப் ஜாமுன் விளம்பரம் அதை செஞ்சு கொடுத்த உடனே சூப்பர்டா எத்தனை பேர் ஓடுனீங்க அப்படின்னா 2 பேர் தான்மா ஓடணும் அப்படின்னுவாங்க. ஓடி இருக்கிறது 2 பேர் தான். நாளைக்கு நீ 2வது தான் வருவ. வந்த பிறகு வந்து இத்தனை நாள் நாங்க டெபாசிட் வாங்கல, இப்ப 2வது வந்துட்டோம்னு பெருமை பேச முடியாது என்று தம்பிமார்களுக்கு அதை அறிவுறுத்தி விட்டுதான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நினைக்கிறப்பயே எனக்கு என்ன சிரிப்பா இருக்குன்னு கேட்டா, வாழ்நாள்ல ஒரு நாள் கூட நீ உண்மையை பேச போறது கிடையாது. இந்த வெற்றியில் கூட நாளை என்னென்ன பொய்ய பேசலாம்னு சொல்லி இன்னைக்கு கார்டு ரெடி பண்ணிட்டு சுத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பிகளுக்கு பதில் சொல்லுவதற்காக மட்டுமே இந்த நிகழ்வு கிடையாது. ஏன் அவங்களுக்கு பதில் சொல்ற நிகழ்வு கிடையாதுன்னா 2 விஷயம். ஒண்ணு, தந்தை பெரியாரை இனி எப்போதும் அவருக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்னு சொல்றேன்னு உங்க நிறைய பேத்துக்கு என் மேல கோவம் வரலாம். ஏன்னா நான் உள்ள நுழைஞ்ச உடனே ஐயா பெரியார் மாணாக்கன் வந்திருக்காரு. அவரு திராவிடர் கழகத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதம் இயக்கத்திற்காக அவருக்கு பணம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. மனமுவந்து தலைமைக்காகவும் இயக்கத்திற்காகவும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த கொள்கை வீரர் அவர் என்கிட்ட சொல்றாரு. நான் உள்ள வந்தோடனேயே, அம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க எல்லாரையும் மரியாதையா பேசுறதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நான் பேச ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சொல்லுவாரு, அதுல ஒரு எக்ஸப்ஷன் போட்டுக்கங்கம்மா, அந்த ஆளை மட்டும் என்னனாலும் பேசிக்கங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருமையில் யாராவது பேசினா கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க. எதுக்குமா ஒருமையில பேசுறேன்னு கேட்கக்கூடியவங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவன்னு கூட சொல்லாத, ஏன்னா அது வந்து குறிப்பிட்ட என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அக்ரிணைகள் நிறைந்த அந்த கூட்டத்தில், அந்த கூடாரத்தில் அது வந்து அண்ணனுக்கு உண்மையாவே நான் ஏன் பிரமிப்பா அவரை பாக்குறேன்னா, பைத்தியகார ஆஸ்பத்திரி நடத்தி அதுல ஒரு பைத்தியமே வைத்தியரா இருந்து அதுவே அந்த பேஷண்டையும் பார்க்கக்கூடிய அவர்களுக்கு நாம் நாகரிகமாக கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது. அது தேவையும் இல்லை. ஏன் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. சாகிற வரை அவருக்கு பெரியார பிடிக்காது. 2 காரணம். ஒண்ணு, பெரியார் சொன்னார் மனுஷனுக்கு எதுப்பா அழகு அப்படின்னு கேட்டோன்னா எதையோ சொன்னாங்க. பெண்களுக்கு இடுப்பு அழகு, கூந்தல் அழகு, அதுல வர வாசம் அழகுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகுன்னு பெரியார். மான உணர்ச்சியோட இருந்தா எப்படி திறன் திருடுறது? எனக்கு ஆவாது. பெரியார பிடிக்காது. அறிவோட இருக்கணுமா? எப்படி ஊர் பூரா போய் பேசுறது, பொய் பேசுறது? ஆகாது. இப்ப மானமும் அறிவும் அற்ற அந்த தற்குறி கூட்டத்திற்கு தந்தை பெரியாரை ஒருபோதும் ஆகாது, ஆகவும் வேண்டாம். 2வது என்ன காரணம்னா, ஆனாதான் பிரச்சனை. எங்க ஐயா மோடி அவர் சொல்றாரு, சித்தப்பா எடப்பாடி, அக்கா தமிழிசை, இதுக்கு பிறகு நீ எங்களுடைய தலைவர் தந்தை பெரியாரையும் கலைஞரையும் புகழ்ந்து பேசினாதான் எங்களுக்கு அசிங்கம். இதுவரைக்கும் எங்களுக்கு அசிங்கமே கிடையாது. உனக்கு ஐயா மோடியா இருக்காருன்னா நீ பெரியாரை இகழ்ந்துதான் பேச வேண்டும். அதுதான் சரியான அரசியல். அப்ப அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல.
வேற எதுக்குங்க, யாருக்கு பதில் சொல்றதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டா, அந்த கூடாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய, உண்மையாகவே தமிழ் தேசியம் கிடைச்சிடாதான்ற நம்பிக்கையின் பேரில் தவறான பாதையில் சென்று சரியான பாதைக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்காக தான் நாம் இந்த உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் திடீர்னு வந்து பெரியார் பெண்களை குறித்து எவ்வளவு கொச்சைப்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, நமக்கும் புரியல, இவ்வளவு வருஷம் நம்ம படிச்சது இல்லாம ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க போலன்னா ஒண்ணும் கிடையாது. அதர பழசு பேசி கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஆழ குழி தோண்டி புதைச்சதுக்கு பிறகு டெட் பாடி எல்லாம் வெளியே தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து, இங்க பார்த்தீர்களா பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு, கற்பப்பையை அறுத்தறிய சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு 4 பேரை வேற சொல்லி, இவங்க எல்லாம் அறுத்தறிவாங்களா, இவங்க எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. நியாயமான கேள்வி, அந்த கேள்வியில் தப்பே கிடையாது. எனக்கு உண்மையாகவே அவர் கேட்ட போது கோபம் வரல, இந்த கேள்வி கேட்க மைக்க தூக்கிட்டு போன நெறியாளர்கள் மீது ஆத்திரம் வந்துச்சு. ஏன் ஆத்திரம் வந்துச்சுன்னா, ஒரு நெறியாளருக்கு கூட தைரியம் துணிச்சல் இல்லையா? பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னாரு, இந்த பெண்கள்லாம் அகற்றலைங்க. விடுதலை புலிகள் எல்லாரும் கையில துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோட சுத்துனாங்களே, நீ ஏன் சைனைட் குப்பி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கன்னு கேட்டிருக்க வேண்டாமா? நீ ஏன் துப்பாக்கி இல்லாம ஊர் பூரா போறேன்னு கேட்க வேண்டாமா? நீ ஏன் இன்னும் தற்கொலை படையை ஆரம்பிக்கலன்னு கேட்க வேண்டாமா? இவ்வளவு பேசுறியே, நீ பேசுறது ஈழ விடுதலை தானே, தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கன்னு ஒருத்தர் கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு அது கத்தும் மன்னிக்கணும், குறைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே அடங்கிருன்றதுனால பத்திரிகையாளர்கள் அமைதியா இருக்காங்க நான் நம்புறேன். 2வது புதுசா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு? பிள்ளைங்க எல்லாம் பெத்துக்க வேணாம்னு சொன்னாராம். கற்பப்பை அகற்றுறதுக்கு அர்த்தமே புள்ள பெத்துக்க வேணான்றதுதான். அதனால நீ புதுசா அதையும் கண்டுபிடிக்கல, விட்டுரு. 3வது என்ன, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு சங்கிக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ அதையே தம்பிகளும் சொல்றாங்க. அதனால நம்ம சங்கி தம்பின்னு பிரிச்சு பார்க்க வேணாம். நான் சங்கினாலே நீங்க தம்பின்னு புரிஞ்சுக்கங்க, தம்பினாலே நீங்க சங்கின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா தனித்தனியா சொல்ல முடியாது. 4வது, பெண்கள் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொன்னது மட்டும் இல்லாம, இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளை எல்லாம் கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க அப்படிதான் சுத்துறோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலேஷனுக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்து இதுல இன்னொரு வியப்பு, யூடியூப் இருக்கு, அண்ணனுங்கள்லாம் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னாலும் தெரியும். இந்த அழைப்புதலை போட்ட உடனே ட்விட்டர் எக்ஸ் தளத்துல ஒரு இது கமெண்ட், அந்த கமெண்ட சொல்றேன், எந்த கட்சிக்காரங்க போட்டிருப்பாங்க நீங்க கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமும் ஆனா ஈஸி தான். பெரியார் என்ன சொன்னாருன்னா, அது ரொம்ப ஆக்வர்டா போட்டிருக்காங்க, நான் நாகரிகமா சொல்றேன். டாய்லெட் போக கூட பெரியார் தான் கத்து கொடுத்தாருன்னு போய் பேசிட்டு வர போற அப்படின்னு போட்டிருந்தாங்க. யார் போட்டிருப்பா? எந்த கட்சியா இருக்கும்? சும்மா சொல்லுங்கண்ணா. இந்த இளைஞர்கள் அக்ரிணை அப்படின்றாரு. இங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். தம்பிகள் போடல, தாவேகா போட்டிருக்கு. அவங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உள்ள போய் பார்த்தா அந்த சிம்பிளோட இருக்கு, அந்த ஐகானோட இருக்கு. இப்ப எல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, யார் வந்தாலும் சரி பெரியார் என்பவரை கொள்கை தலைவர்னு பேனர்ல வச்சிருந்தா தமிழ்நாட்டுல கட்சி நடத்த முடியாது. கொள்கை தலைவராக உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும். இப்ப இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம பதில் சொல்லணும். இதுல இன்னொருத்தர் வந்து என்னுடைய ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து, எனக்கு என்ன டவுட்னு கேட்டா, எங்களுக்கு எல்லாம் என்ன சிசிடிவி கேமராவா? 20,000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் கேக்குறாங்க. எங்களுக்கு மட்டும் தான் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. இவங்களே பாவம் வந்துருவாங்க எல்லா ஊர் பக்கமும். எனக்கு என்னன்னு கேட்டா, ரொம்ப நாள் தனியா போயிட்டு வர சிரமமா இருக்கு. இந்த குரூப் எல்லாம், அந்த கேமராவை தூக்கிட்டு வர்ற குரூப் எல்லாம், நீங்க இல்லன்னு அந்த இன்ஸ்டாலேஷன் குரூப் எல்லாம் நமக்கு உண்மையாவே பாடி கார்டா கூட வந்துடலாம் போல. இப்ப பெண்களை பற்றி அவர்களுடைய எண்ணத்திற்கு மிக சுருக்கமாக இன்னும் அந்த 15 நிமிடத்தில் நான் பதில் சொல்லி நிறைவு செய்கிறேன். முதல் விஷயம், பெரியார் பெண்களுக்கு அவர் மட்டும்தான் பேசினாரா? இல்ல. ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் ஏதாவது ஒரு மேடையில் பெரியார் மட்டும்தான் பெண்ணுரிமை பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்கமா? கிடையாது. பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமை யாரும் பேசலையா அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய பேர் பேசியிருக்காங்க. பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமையை பற்றி யாரும் எழுதலையா? இல்ல, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பின்ன என்ன பெரியார் பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்றீங்களே அப்படின்னு நேற்றைக்கு முதல் நாள் இப்படி பேப்பரை தூக்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற தலைமை தற்குறி ஒண்ணு வாசிக்குது. 1890 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 1891 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 1900 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஆமா, கல்லூரி இருந்துச்சு. உன் தாத்தனும் பாட்டனும் உள்ள போய் படிக்க முடிஞ்சான்றதான் கேள்வி. கல்லூரி இருந்துச்சே, நீ ஏன் போய் படிக்கலன்றதான் கேள்வி.
1901 சர்வே படி, ஆங்கிலேயர்கள் எடுத்த சர்வே படி பார்ப்பனர் அல்லாத மக்கள் இங்க எத்தனை பேர் படிச்சவங்கன்னு கேட்டா 1% கீழே. இத்தனை கல்லூரிகள் இருந்துச்சுல்ல, முப்பாட்டன், பாட்டன், சித்தப்பன், ஒண்ணு விட்ட சித்தப்பன் எல்லாம் எங்க போனாங்க? ஏன் யாரும் போய் படிக்க வைக்கல? ஆண்களே படிக்கலன்றப்ப பெண்கள் நிலை என்னவாக இருந்தது? இவ்வளவு பெரிய அரங்கத்தில் தற்குறிகள் பேசுவதை கேட்டு விசிலடிக்கக்கூடிய தம்பிகள் ஒருத்தருக்கு கூட அறிவு நாணயம் இருந்தால் நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டியும் நம்ம அம்மாவும் படிச்சிருக்காங்களான்னு யோசிக்கணும். இப்ப யாருமே படிக்காதப்ப பெரியாருக்கு முன் பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள், எழுதினார்கள், சிந்தித்தார்கள். ஆனால் பெரியார் மட்டும்தான் களத்திற்கு வந்து பெண்கள் படித்தே தீர வேண்டும், பொம்பளை பிள்ளைய நீ இழுத்துட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள விடுன்னு விட்டாரு. குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதே என்று பெரியார் சொன்னாரா? ஆமா சொன்னாரு. யார் மறுத்தா? ஏன் சொன்னார்? அதுக்கான பதிலை மட்டும் நான் 2 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு முதல் வேலை நீங்க என்ன பண்றீங்கன்னா சுயத்தை இழக்கிறீர்கள்னு சொல்லிட்டாரு. அறிவு திறமையையும் மானத்தையும் மனிதத்தன்மையும் இழக்கிறீர்கள். குழந்தை பெத்துக்கிட்டா மனுஷத்தன்மை அதிகம் தானே ஆகும். பிள்ளைய கொஞ்சுவோம், நம்ம பிள்ளைன்னு கொஞ்சம் கான்சியஸ் ஆகும். இந்த அப்பாக்களுக்கு எல்லாம் குடிப்பழக்கம் இருந்தா பிள்ளை பிறந்தோன்னு விடுற அப்பாக்கள் இருப்பாங்க. புகை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ புகை பிடிச்சா குழந்தைக்கு பாதிப்பாயிடுமேன்னு விட்டுருவாங்க. இதெல்லாம் மனிதத்தன்மை இல்லையா? ஐயா அழகா சொல்றாரு, தன் பெண்டு தன் பிள்ளை என்று சுயநலம் உருவாகுமே தவிர சமூகத்தின் மீதான மனிதத்தன்மை குறைந்துவிடும். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அறிவு வேணுங்க. அது இல்லைன்னா அழுவீங்க, அழுங்க, அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு. திருந்துற மாதிரி தெரியல. கர்ப்பப்பையை வெட்டி எறிங்கன்றாரு. அத சொன்னார்னா லிட்டரலா அப்படியே கர்ப்பப்பையை வெட்டி எறியணும், எல்லாரும் போய் ஆபரேஷன் பண்ணிக்கணும்ன்ற அர்த்தம் இல்ல. 1930 யாராவது உயிரோட பாட்டியோ தாத்தாவோ இருந்து நினைவு இருந்தா போய் கேளுங்க எத்தனை குழந்தைங்கன்னு. எங்க பாட்டிக்கு எத்தனை குழந்தைன்னா 13 குழந்தை இருந்திருப்பாங்க. 13 குழந்தையில முதல் குழந்தை இருக்கும்ல, அதுக்கும் கடைசி குழந்தைக்கும் 13 வருஷம் வித்தியாசமா? இந்த 13 வயசு பிள்ளை அந்த கடைசி பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு அதோட படிப்பு முடிஞ்சு போச்சு அந்த பொம்பளை பிள்ளைக்கு. இப்ப பெத்த அம்மாவுக்கும் இதுகனால வாழ்க்கை போய், இதுக்கு பிறந்த கொடுமைக்கு அந்த பிள்ளைக்கும் படிப்பு போய், எல்லாம் படிக்காம டிவி பாக்குறது, விளையாடுறது, ஊர் சுத்துறதுன்னு இருந்துட்டு இருந்தப்ப அடுத்த தலைமுறை வருது. அடுத்த தலைமுறையில இப்ப என்னோட கொள்ளு பாட்டிக்கு 13 14னா எங்க பாட்டிக்கு 8 பிள்ளை. இதுல எல்லாம் உயிரோட இருக்குமானா இல்ல. பாதி பேர் நோய்வாய்ப்பட்டு செத்துருப்பாங்க, பாதி பேருக்கு சத்து இருக்காது செத்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் 13 இருந்துச்சு, 8 இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு எத்தனை பிள்ளை, உங்க அம்மா அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 3 இருக்கும், இல்ல அதிகபட்சம் 5 இருக்கும். இன்றைய தலைமுறை எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னா 2. அது 1 ஆச்சு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைலாம் பெத்துக்க வேண்டாம்ப்பா, நீயே ஒரு தொல்லையாதான்ப்பா உன்னை நான் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பொம்பளை பிள்ளை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சமூகத்தினுடைய நாகரிக வளர்ச்சி. இதை நீங்க ஒண்ணும் தடுக்க முடியாது. நீங்க நாய்கிட்டயோ பூனைக்கிட்டயோ போயிட்டு கருத்து சொல்ல முடியுமா? குழந்தை பெத்துக்காதன்னு சொல்ல முடியாது. நாகரிக சமூகத்துக்கிட்ட தான் சொல்ல முடியும். சரி சொன்னார்ல, சொன்ன உடனே எல்லாரும் வாங்க தீக்கால இருக்க பொம்பளை பிள்ளையெல்லாம் கர்ப்பப்பையோடு இருந்தா இல்லைன்னாதான் கட்சியில சேரணும்னு சொன்னாரா? இல்ல. மக்கள் தொகையை குறைக்கிறது அப்படின்றது பெண்கள் மீதான சுமையை குறைப்பதுன்னாரு பெரியார். பெண்களுடைய உடல் நலத்தை பேணுவதுன்னாரு. பிள்ளைய பெத்துட்டு மார்டாலிட்டி ரேட்னா அதுங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பேசுற தற்குறிகளுக்கு இறப்பு விகிதம். என்ன இறப்பு விகிதம்? குழந்தைய பெத்து போட்டோன்னே அம்மா செத்துருவாங்க. ஏன் அந்த தாய் செத்துட்டாங்கன்னு கேட்டா உடல் நலிவுற்று செத்துருவாங்க. அது ஐயா சயின்டிபிக்கால விளக்குறாரு. மற்றவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடை பற்றி பேசுவதற்கும் நாம் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்குன்றார் ஐயா. மற்றவர்கள் பேசுவது குழந்தை நலன், நாட்டின் நலன். ஆனால் நான் பேசுவது பெண் விடுதலையை முன்னிறுத்தி மட்டும்தான் பேசுகிறேன்னு சொன்னார். யுஎன்ஓ சொல்லக்கூடிய இந்த செய்தியோட நிறைவு செய்கிறேன். யுஎன்ஓ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் 1960 தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றிய சிந்தனை வருது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த உலக சுகாதார அமைப்புக்கு 1970களில் தான் இதை பற்றிய விரிவான சிந்தனை வருகிறது. நான் பேசுகிற போது திருமாவேலன் சார் சொன்னாரு, அமெரிக்கால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்ன்ற ஜட்மெண்ட் 1972 தான் வருது. ஆனால் எங்கள் ஐயா பெரியார் 1930 மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால்தான் சுகாதாரம் வளரும்னாரு, நாடு உருப்படும்னாரு, நீங்களும் நிம்மதியா இருக்க முடியும்னாரு. இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு ஆணிடத்திலேயே
5 பிள்ளை பெத்துக்கங்கன்னு சொன்னா அவர்கள் தயாராக இல்லை. பொருளாதார செலவு அவ்வளவு வந்துருச்சு. நீங்களே விருப்பப்பட்டாலும் 5 பிள்ளைய வளர்க்கறதுக்கு நமக்கு மோடி வாய்ப்பு தர மாட்டார். கட்டுற ஜிஎஸ்டி வரைக்கும் நம்மளே எப்படா நம்ம செத்து போறதுன்ற மாதிரிதான் நிலைமையிலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல நம்ம 5 வளர்க்க முடியாது. இந்த அறிவியல் சிந்தனை வளர வளர பெரியாரை நோக்கினால் அது சரியானதாக இருக்கும். அறிவு இல்லாதவர்களுக்கு, முட்டாள்களுக்கு பெரியாரை பார்த்தால் அச்சம் வரும், பயம் வரும். அந்த பயம் என்ன ஆயிடும்னா கோபமா மாறும். கோபம் என்ன மாறும்னா கதறலா மாறும். கதறல் என்னவா மாறும்னா கையை தூக்கிட்டு கத்த தோணும். நீ கத்திக்கிட்டே கிடப்பா, நாங்கள் உண்மையே பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய அரங்கம் தான் இந்த அரங்கம். பெரியார் பேசிய பெண் விடுதலை என்பது பெண்களுக்கானது அல்ல, ஆண்களுக்கும் சேர்த்துதான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறணும்னு ஐயா சொன்னாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொன்னாரு ஈரோட்ல 1930. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய அரங்கத்தில் கேட்கக்கூடியவர்களுக்கு பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா நெஞ்சு வலிக்காது. அவர்கள் தூய்மையானவர்கள். ஐயோ பெண்கள் ஒழுக்கமா இருக்க சொல்லிட்டாங்க, ஆண்கள் எப்படினாலும் போலாம் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா கூட ஏத்துக்குவாங்க. ஆனா ஆண்களும் பெண்களை போல ஒழுக்கமா இருக்கணும்னா பெண்களுக்கே வலிக்கும். எப்படிங்க அவர் ஆம்பளை அப்படி இப்படிதாங்க இருப்பாரு, அப்படி இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு பெரியார் சொன்னாரு. அதையே நாங்களும் சொல்றதுனால உங்களுக்கு எரிச்சல் வருகிறது. இந்த எரிச்சல் தொடர வேண்டும். தயவு செய்து நீங்க யாருமே அவங்க எரிச்சல் அடக்கிடவே கூடாது. பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கதறிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு பொய்ய பேசணும். அந்த பொய்யை பேசுகிற போது பெரியார் என்ற பெயர் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நினைவுக்கு வரணும்னா தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு 1938 சொன்னார்கள். இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம நிறைவேற்ற போறோம். என்ன தீர்மானம்னு கேட்டா பெண்கள் சொன்னாங்க, இதுவரை தோன்றிய இந்தியாவில் தோன்றிய சீர்திருத்த தலைவர்களில் நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமியை போல அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்தவரும், தென்னிந்தியாவில் தோன்றிய தலைவர்களில் இவருக்கு சமமாகவும் மேலாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் பெரியார் என்றே வழங்குவோம் அப்படின்னு பெண்கள் சொன்னாங்க. இன்னைக்கு தற்கூரிகள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தி என்ன தீர்மானம் போடணும்னு கேட்டா அதற்கு இளைஞர்கள் எல்லாரும் இதை பரப்ப வேண்டும். இதுவரை இந்தியாவில் தோன்றிய தற்கூரிகளில் இவரை போல் ஒரு தற்கூரி தோன்றாததால், இவரை போல தமிழின துரோகி தோன்றாததால், இவரை போல ஆமைக்கறி பொய்யன் தோன்றாததால் தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்கூரி ஒருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் இவரை தற்கூரி பொய்யன் சீமான் என்றே அழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.